வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ரால இருக்கக்கூடிய காதலின் நினைவு சின்னமாக விளங்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தாஜ்மஹால் பத்தியும் தாஜ்மஹாலோட வரலாறு பத்தியும் ஷாஜஹான் மும்தாஜ் காதல் பத்தியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த தாஜ்மஹால்ல என்னென்ன படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரைவண்ணன் இயக்கத்துல நடிகர் ஜீவா, பூனம் பாஜ்வா, வடிவேலு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கச்சேரி ஆரம்பம். இந்த கச்சேரி ஆரம்பம் படத்துல வரக்கூடிய கடவுளே கடவுளே அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலை தூரத்துல இருந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க. விஜய் இயக்கத்துல சியான் விக்ரம், அனுஷ்கா, சந்தானம், நாசர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தாண்டவம். இந்த தாண்டவம் படத்துல வரக்கூடிய ஒரு பாதி கதவு நீயடி அப்படின்ற காதல் பாடல்ல ஒரு சில காட்சியில இந்த தாஜ்மஹாலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. கதிர் இயக்கத்துல குணால், சோனாலி பேந்திரே இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் காதலர் தினம். இந்த காதலர் தினம் படத்துல வரக்கூடிய ரோஜா ரோஜா பாடல் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை சுத்தி தான் எடுத்திருப்பாங்க. நம்பிராஜன் இயக்கத்துல தளபதி விஜய், வனிதா விஜயகுமார், செந்தில், வடிவேலு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சந்திரலேகா. இந்த சந்திரலேகா படத்துல வரக்கூடிய அல்லாஹ்வின் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற பாடல்ல முழுக்க இந்த தாஜ்மஹால்ல தான் எடுத்திருப்பாங்க. மணிரத்னம் இயக்கத்துல மோகன், ரேவதி, நவரச நாயகன் கார்த்திக் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மௌனராகம். இந்த மௌனராகம் படத்துல வரக்கூடிய பனி வீழும் இரவு அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சி.வி. சசிகுமார் அவர்கள் இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மீனா, ரம்பா, விஜயகுமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் செங்கோட்டை. இந்த செங்கோட்டை படத்துல வரக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை அப்படின்ற பாடல் முழுக்க இந்த தாஜ்மஹாலை சுத்தி தான் எடுத்திருப்பாங்க. கௌதம் மேனன் இயக்கத்துல சூர்யா, சிம்ரன், சமீரா ரெட்டி, ரம்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் வாரணமாயிரம். இந்த வாரணமாயிரம் படத்துல வரக்கூடிய நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அப்படின்ற பாட்டுல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், பிரியங்கா அருள்மோகன், சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டான். இந்த டான் படத்துல வரக்கூடிய பே அப்படின்ற ஒரு காதல் பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சங்கர் இயக்கத்துல பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய், நாசர், ராதிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் படத்துல வரக்கூடிய பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. மணிரத்னம் இயக்கத்துல மாதவன், ஷாலினி, விவேக் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் அலைப்பாயுதே. இந்த படத்துல வரக்கூடிய பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்ற பாடல்ல கடைசி காட்சிகள்ல இந்த தாஜ்மஹாலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இந்த தாஜ்மஹால்ல எடுத்திருக்காங்க. இப்போ நான் சொன்னது இல்லாம வேற என்னென்ன பாடல்கள்லாம் இந்த தாஜ்மஹால்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.